வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது இன்றைய நாளிதழில் வெளியான செய்தியாகும். தகுதி தேர்வா காலாண்டு தேர்வா, தீராத மன உளைச்சலில் ஆசிரியர்கள். திருவாரூர் செப்டம்பர் 7 சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் வழங்கிய தீர்ப்பின்படி ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு தகுதி தேர்வு கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அன்றாட பணியில் கவனம் செலுத்த முடியாமல் ஆசிரியர்கள் திணறி வருகின்றனர். தகுதி தேர்வுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க கல்வி சான்றிதழ் பதிவுகள், நகல்கள் ஆகியவை தேவைப்படுகிறது. இவற்றை தேடி எடுத்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதில் பெரும் சிரமத்தை ஆசிரியர்கள் பலர் எதிர்கொண்டுள்ளனர். வரும் நவம்பர் 15, 16 தேதிகளில் தகுதி தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கு 2 மாதங்களே உள்ளதால் அதற்கான பாடங்களை ஆசிரியர்கள் மீண்டும் படிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பியூர் சயின்ஸ் எடுத்த ஆசிரியர்கள் +1 +2 வகுப்பில் கணிதம் படிக்கவில்லை. இப்போது தேர்வில் 30% மதிப்பெண்களுக்கு கணிதம் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மொழி ஆசிரியர்கள் தாங்கள் கற்பிக்காத பிற மொழிகளின் இலக்கணம், இலக்கியம் போன்றவற்றை படித்து 30 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுத வேண்டும். இதில் சமூக அறிவியல் ஆசிரியர்களுக்கு சாதமாக 60 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மதிப்பெண் ஒதுக்கீட்டு முரண்பாடுகள் ஆசிரியர்களின் மனநிலையை பாதித்துள்ளது. தங்கள் பணியை தக்க வைத்து கொள்ள இரவு பகல் பாராமல் தேர்வுக்கான தயாரிப்பில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் காலாண்டு தேர்வுக்கு மாணவர்களை தயாராக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் மாநில அளவில் குறையும் என்று கூறப்படுகிறது. மேலும் பள்ளிகளில் எமிஸ் பணிகள், கல்வி திட்ட பணி பதிவுகள், கணக்கீடுகள் என ஏராளமான நிர்வாக சுமைகளும் ஆசிரியர்களுக்கு உள்ளது. இவற்றோடு தேர்வு தயாரிப்பும் சேர்ந்துள்ளதால் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆசிரியர்கள் சோர்ந்துள்ளனர். இது குறித்து ஆசிரியர்களில் சிலர் கூறுகையில், கல்வி பணியில் உள்ள ஆசிரியர்கள் எவரும் பாதிக்காத வகையில் உரிய தீர்வுகளை அரசும் கல்வித்துறையும் இணைந்து உருவாக்க வேண்டும். ஆசிரியர்களின் நெருக்கடியை குறைத்து மாணவர்களின் கல்வி நிலை சீராக இருக்கும் வகையில் நல்ல தீர்வினை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த செய்தியானது இன்றைய தினமலர் நாளிதழில் வெளியான செய்தியாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.